அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட்டு ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னிலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலருக்கு பண்ணாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பண்ணாக்கா படித்த உடனே மறந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் பண்ணாக்கா படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, இருக்கிறதே பண்ணாக்கா டைம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்காக தான் பண்ணாக்கா இந்த ட்ரிக்ஸு. ஸோ என்ன அப்படின்னாக்கா, தேர்வில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னாக்கா ரிவிஷன் எப்படி செய்யணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நம்ம எல்லாருமே படிக்கிறோம். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாக்கா ஒரு ஷெடியூல் போடணும். எப்படி ஷெடியூல் போடணும்? ஸோ நமக்கு இன்னும் ஒரு 70 டேஸ் இருக்குது. ஸோ 70 டேஸ் இருக்குது. 70 டேஸில் இப்போ இதுக்குள்ளே பண்ணாக்கா எத்தனை யூனிட் முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு 2 யூனிட் இல்லை 3 யூனிட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 2-3 யூனிட்டை பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு பண்ணாக்கா ஷெடியூலில் போடுங்க. இப்போ ஷெடியூலில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு யூனிட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலேயும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஷெடியூல் போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட்டை எத்தனை முறை படிக்கணும்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு முறை படித்தா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணாக்கா நம்ம அந்த யூனிட்டை படிக்கணும். அப்போ தான் பண்ணாக்கா நமக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு ஞாபகம் வரும். எக்ஸாமை பண்ணாக்கா சிறப்பாக எழுத முடியும். ஸோ அப்போ 4 to 5 டைம்ஸ் பண்ணால் ரிவிஷன் பண்ணணும். ஸோ எப்படி படிக்க முடியும், எப்படி ரிவிஷன் பண்ண முடியும், ஸோ அதுக்கான ஒரு ஷெடியூல் தான் பண்ண இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஷெடியூல் நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட்டை ஒரு டேபிளோ காலமாக மாற்றணும். சரிங்களா? ஸோ நான் எப்படி போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா ஒரு டேபிளோ காலம் போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை காலம். இப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நான் 6 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா 6 காலம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பண்ணாக்கா ஒரு யூனிட் இருக்குது இல்லையா, அந்த யூனிட்டில் டாபிக் வைஸ் அப்படின்லாம் பண்ணாக்கா நீங்கள் பாயிண்ட்டாக பண்ணாக்கா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா மொத்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா யூனிட்டு 3 அப்படின்னாலையும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ யூனிட் 3னாக்கா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு பண்ணாக்கா ஒரு 1 வீக் ஆகும். ஸோ இதே பண்ணாக்கா நீங்கள் டாப்பிக்காக பிரிச்சுட்டிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா இப்போ என்னுடைய இது மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நான் மார்ஃபாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் பண்ணாக்கா இந்த பிளான் பாடி, ரூட்டு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த என்டையர் மார்ஃபாலஜின்னு போடாமல் அதில் என்ன பண்ண போகிறேன், த பிளான் பாடி, ரூட், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அதை மட்டும் போட போகிறேன். அடுத்தது பண்ணாக்கா ரூட் மாடிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பண்ணாக்கா ஸ்டெம் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி பண்ணாக்கா 1 by 1 எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை படிக்க போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா நான் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் படிக்கிறேன்னு வச்சுப்போம். சரியா? ஸ்டெம் மாடிஃபிகேஷன் படிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணாக்கா இதை நான் படித்து முடிச்சிட்டேன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமில் இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற நோட்ஸை வச்சுட்டு நீங்கள் பண்ணாக்கா ஒரு 1 hour படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ இந்த 1 hour படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 1 hourனு போட்டு பக்கத்தில் டேட் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி பண்ணாக்கா 3/8/2025. சரிங்களா? 3/8/2025. இப்போ நான் அந்த டேட்டை போட்டுக்கிட்டேன். அடுத்தது பண்ணாக்கா செகண்ட் டாப் படிக்கிறேன், தேர்ட் டைப்பு படிக்கிறேன். சரியா? இப்படியே பண்ணாக்கா மொத்தம் பண்ணாக்கா ஒரு இன்றைக்கி பண்ணாக்கா ஒரு 10 அந்த யூனிட்டில் வரக்கூடிய ஒரு 10 டாபிக் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10த்துக்கு இதே மாதிரி டேட் போட்டு வச்சுக்கிறீங்க ஃபஸ்ட் காலமில். இப்போ நெக்ஸ்ட் டே, ஸோ நாளைக்கு மார்னிங் தூங்கி எழுந்த உடனே இல்லை நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் பண்ணாக்கா போர் அடிக்குதோ அந்த இடைப்பட்ட டைமில் பண்ணால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இன்றைக்கி படித்தீங்க இல்லையா 3/8, ஸோ அதை பண்ணாக்கா அடுத்த நாள் பண்ணாக்கா ஒரு முறை என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. எப்போ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை எழுதுங்க. 4/8 ஃபஸ்ட் ரிவிஷன். அப்போ ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணிங்க, செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன். சரிங்களா? அடுத்தது இப்போ 4/8 படிச்சிட்டிங்க, இப்போ 2 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 2 days கேப் விட்டு 5-6 விட்டுருங்க. 7-8 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள்.
சரிங்களா? 7, 8 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும் அப்படின்னா, செகண்ட் டைம் படிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா அங்கங்கே நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை இன்செர்ட் வச்சுருப்பீங்க. அதை வந்து பண்ணா ஒரு கோ த்ரூ பண்ண போகிறீங்க. அடுத்தது 7, 8 அன்றைக்கி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னங்க அந்த 15 மினிட்ஸுக்கு குறைவாக தான் தேவைப்படும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்போது நம்ம படிக்கிறதுன்றது வந்து பண்ணாக்கா இட் இஸ் அ டேக் லாங் ப்ராசஸ். ரொம்ப நேரம் தேவைப்படும். சரிங்களா? இதே வந்து பண்ணாக்கா நம்ம ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது நமக்கு குறைஞ்ச நேரம் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பண்ணாக்கா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஈவன் வந்து பண்ணாக்கா அதில் ஏதாவது இயர் இருக்குது அப்படின்னா அது கூட நமக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மொத்தம் படித்து முடிச்சிடுறீங்க. படித்து முடிச்சுட்டு திரும்ப ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு 7 டேஸ் ஆச்சுன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு 5 டேஸ் ஆகும். நம்மளால் அத்தனை நாள் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போது அத்தனை நாள் நமக்கு டைமும் கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போ ரிவிஷன் அப்படின்றது நீங்கள் படிக்கிற விஷயத்த அடுத்த நாள் ஒரு முறை, ஒரு 3 டேஸ் கேப் விட்டு ஒரு முறை, ஒரு 1 வீக் கேப் விட்டு ஒரு முறை, அப்புறம் 2 வீக்ஸ் கேப் விட்டு ஒரு முறை. ஏன்னா அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு படித்தது மறக்காமல் இருக்கும். நம்ம படித்ததை வந்து பண்ணாக்கா சிறப்பாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுடைய தேர்வில் வந்து பண்ணாக்கா உங்களுடைய மதிப்பெண் குறையவே குறையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷெட்யூல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.